அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட்டில் பேக் பார்ட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாட்டின் முக்கியத்துவம். அதாவது நீங்கள் 1/4 கட்டிங்கில் போட்டாலும் சரி, சென்டர் கேப் கட்டிங் போட்டாலும் சரி, கிராஸ் பேக் கட்டிங் போட்டாலும் சரி, அல்லது மாடல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டாலும் சரி, நம்ம பிடிக்கிற இந்த டாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக எளிமையாக நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம உயரம், ஷோல்டர், கழுத்தினுடைய அகலம், சின்ன ஷோல்டர், ஆம்கோல் ஹைட்டு, மார்பு சுட்டு எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு பின்னாடி நாம் இங்கே டாட் ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த டாட் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த டாட்டு நாம் பிடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்குது, அப்போ இந்த டாட்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த கழுத்தை வெட்டி எடுக்கலாம். முதல்ல இந்த கழுத்தை வெட்டி எடுக்கலாம். இது ஆல்ரெடி ஒரு சென்டர் கேப் கட்டிங் தான் போட்டிருக்கிறோம். அடுத்தது ஆம்கோல். நெக்ஸ்ட் நமக்கு சைடு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல் ஃபினிஷிங், ஃபுல் ரவுண்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்போது முதல் விஷயம் நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேக் டாட் இருக்குது. ஸோ பேக் டாட் நம்ம பிடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது. இப்போ கழுத்து நல்லா அழகாக இருக்கணும், நல்லா ஷேப்பாக இருக்கணும். நான் தைச்ச எனக்கு நான் இந்த டாட்டு பிடிச்ச உடனே எனக்கு என்ன ஆகுது, கழுத்து இது மாதிரி வி ஷேப்பில் மாறிடுது, இப்படியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? முதல் விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டாட்டை கட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த டாட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த இடத்துல கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த இடம் நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது 2.25 1 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வச்சுருக்கிறது 3 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த டாட்டு பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இது 2.25 1 பாயிண்ட்டுக்கு இந்த ஷோல்டருடைய அளவு ஏறிடும். அப்போது இது ஏறின பின்னாடி அடுத்த வேலையை இது என்ன செய்யும்? ஷோல்டர் இறங்கும். இந்த ஷோல்டர் இறங்கும். இந்த ஷோல்டர் இறங்குறத தான் டெக்னிக்கலாக இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஷோல்டர் ஸ்லோப் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. அப்போது எல்லா ப்ளவுஸுக்குமே ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இந்த டாட்டு பிடிச்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் ஸ்லோப்பு தானாக உருவாகும். இது எப்படி உருவாகுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கட்டிங்கு போடுறீங்களே, டாட்டிலேருந்து இந்த பக்கம் ஒரு கட்டிங் போடுறீங்களே அப்படின்னா, இந்த டாட்டு பிடிச்ச உடனே இது ஆம்கோல் கீழே இறங்கும். கீழே இறங்கின உடனே இது அதிகமாக இருக்கும், இந்த பார்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துறோம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறோம். முதல் விஷயம், இந்த டாட்டை நாம் கட் பண்ணலாம். டாட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண டாட்டை என்ன செய்கிறோம், இப்போ ஒன்றா எடுத்துருக்குறோம். இந்த 1/2 இன்ச்சு டாட் இல்லைங்களா? ஸோ இந்த 1/2 இன்ச்சு டாட்டை நம்ம கரெக்டாக வச்சு பின் அடிச்சிடலாம். 1/2 இன்ச்சுனா 1 இன்ச்சு நம்ம 2ஆக மடிக்கும்போது இந்த மாதிரி வருதா? ஸோ இப்போ டாட்டு பிடிச்ச பின்னாடி இந்த பார்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக மாறிடுச்சுங்களா? இப்போ கழுத்து நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்களா? ஸோ இந்த கழுத்து இப்போ பாரு 2.25 1 பாயிண்ட் இருக்குங்களா? 2.25 1 பாயிண்ட்.
அதே நேரத்தில் இப்போ ஃபுல் ஷோல்டருடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்போ இது கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல் ஷோல்டருடைய அளவு கரெக்டாக 6 இன்ச் இருக்குங்களா? 36/6, அதாவது நம்ம 36 இன்ச்சு மார்பு சுற்றல் இருக்கிற ப்ளவுஸு 6ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரெடி அளவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 6 இன்ச்சு இருக்கணும். கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. ஸோ இது ஒரு நன்மை. அடுத்தபடியாக இந்த இடம் வந்து இப்போ இடுப்பளவு நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 32 இன்ச்சு இடுப்பளவு. ஸோ இப்போ நம்ம இது பிடிச்ச உடனே அடுத்தது என்ன செய்யணும்? இந்த கிராஸ் நாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஸை வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ இது ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுங்களா? இங்கே பாருங்கள், இது கரெக்டாக இங்கே இருக்குது, அதே போல் இங்கே இருக்குது. இப்போ நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் டாட் பிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னா, ஒன்று கழுத்துடைய ஷேப்பு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பிங் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக கிடைச்சிடும். இங்கே வந்து ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கும், இடுப்பளவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது இத்தனை வேலைகளை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பேக் டாட். அப்போ இந்த பேக் டாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேக் டாட்டு பிடிக்காமல் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கழுத்து ஷேப்பு நல்லா வராது, ஆம்கோல் கிட்ட சுருக்கம் நிறையா இருக்கும், பாடிக்கு தேவையான லூஸ் கிடைக்காது. முதல் விஷயம், இந்த டாட் பிடிக்கிறதுனால தான் இது விரிவுத்தன்மை வருது. அப்படி விரிவுத்தன்மை வரும்போது பாடியில் லூஸ் கிடைக்குது. அப்படி ஷோல்டர் விரியாமல் இருந்தால் பாடியில் லூஸ் கிடைக்காது. இந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ பேக் டாட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத முதல் விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் 3 விதமான டாட்டு நம்ம பிடிச்சிருக்கிறோம். இது வந்து மெயின் டாட் சென்டர் பாயிண்ட். இது வந்து ஊக்குப்பட்டி டாட்டு. இது வந்து ஆம்கோல் டாட்டு. ஸோ இப்போ இந்த ஆம்கோல் டாட்டு என்ன வேலை செய்யுது, மெயின் டாட்னுடைய வேலை என்ன, ஊக்குப்பட்டி டாட்னுடைய வேலை என்ன, இது இப்போ 3 டாட்டுகளை குறித்து நாம் இந்த நேரத்தில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இப்போ ஆல்ரெடி இது வந்து நாம் ஏற்கனவே ஒரு கட்டிங்கை மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ மார்க் பண்ணதில் இது என்னென்ன வேலை செய்யுதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஸோ இப்போ ஒவ்வொரு டாட்டுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சென்டர் கேப் ஃபார்முலாவில் கட் பண்ணியிருக்கிற ஒரு கட்டிங் இது. ஸோ இப்போ நம்ம சென்டர் கேப்பாக இருந்தாலும் 1/4 இருந்தாலும் டாட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் டாட் இருக்கும். அப்போ டாட்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கழுத்துக்கிட்டேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணும்போது லைட்டாக இப்படி மேலே எடுத்துக்கோங்க. இங்கே ஆம்கோல்கிட்டையும் ஒரு பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு எடுத்து 1/4 இன்ச்சு எடுத்தாலும் சரி, 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் சரி, இல்லை 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, அப்போ ஃப்ரண்ட்டு பேக் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம நார்மலாக ஒரு கட்டிங் எப்படி போடுவோமோ அது மாதிரி கட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன விஷயம் கவனிக்கிறோம், இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் விஷயம் இதுலேயும் என்ன பண்ணணும், இந்த கழுத்தினுடைய ஷேப்பு, கழுத்தினுடைய அகலம் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. ஸோ முதல்ல வந்து இந்த டாட்டு நாம் இது தானே பிடிச்சி தைக்க போகிறோம். இப்போ மெயின் டாட் இது தானே. அப்போ மெயின் டாட் அப்படின்னும்போது இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி எடுப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து மெயின் டாட்டு பிடிச்சிட்டோம்.
ஸோ மெயின் டாட் பிடிச்ச உடனே உங்களுக்கு இதில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா, இப்போது தேவையான கப் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சுங்களா? கப் ஷேப் நமக்கு அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது, இப்போ மெயின் டாட்னுடைய வேலை தேவையான கப் ஷேப்பு கிடச்சிருச்சு. இங்கே வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது, இப்போ நமக்கு இங்கே ஷோல்டர் ஸ்லோப்பு அதிகமாக வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த ஷோல்டர் ஸ்லோப்பு வந்ததுனால இப்போ கஃப்புக்கு தேவையான ஷேப் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அடுத்தது ஆம்கோலுடைய டாட் பிடிக்கணும். அப்போ ஆம்கோல் டாட்டு பிடிச்சா இங்கே என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னா, இங்கே கீழே இறங்கியிருக்கிற ஆம்கோலுடைய உயரம் மேலே ஏறி வரும். புரியுதுங்களா? அப்போ மேலே ஏறி வரும். அப்படி மேலே ஏறி வர்றதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த டாட். அப்போ இந்த டாட்டை நாம் பிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே இந்த லைனு இதில் அமைகிற மாதிரி வச்சு இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ எக்ஸஸாக விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாட்டை வந்து நல்லா பின்னடிச்சிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இது கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போது நமக்கு மெயின் டாட்டு பிடிச்சிட்டோம். அடுத்தது ஆம்கோல் டாட்டையும் பிடிச்சிட்டோம். இப்போ இது ஓரளவுக்கு இந்த ஷேப் வந்துடுச்சுங்களா? இப்போ ஷேப் வந்தாலும் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கழுத்து இப்போ விரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த விரிஞ்ச மாதிரி இருக்கிற கழுத்தை வந்து மீண்டும் நம்ம சரியான இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா ஊக்குப்பட்டி டாட் பிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இது கேப் இருக்குங்களா? ஸோ இந்த கேப்பு மேலே வரணும் அப்படின்னா இந்த டாட்டை நம்ம பிடிக்கணும். இப்போ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிக்கலாம். நம்ம மிஷினில் தைக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக தையல் அடிச்சிடலாம், அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக பின் அடிச்சுட்டேங்கிறேன், அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது கரெக்டாக வந்துடுச்சுங்களா? ஸோ இப்போ கழுத்தெல்லாம் வந்து எதுவுமே சாய்வாக இல்லாமல் கரெக்டாக நமக்கு தேவையான பொசிஷனில் இது வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டாட்னுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இன்னும் தெளிவான விளக்கங்களோட நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். இப்போ கிளியராக புரியுதுங்களா? அப்போ இந்த 3 டாட்டும் நம்ம பிடிக்கிறதுனுடைய நோக்கம், நம்ம என்ன அளவில் நம்ம ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவை வந்து அது கரெக்டான பொசிஷனில் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸினுடைய அமைப்பே வந்து கப் ஷேப் அழகாக இருக்கணும். அந்த கப் ஷேப் அழகாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வகையில் நம்ம டாட் பிடிக்கணுமோ, எந்த மாதிரிலாம் டாட் பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சா மட்டும்தான் கப் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.